அதிமுகவில் குழப்பத்தை ஏற்படுத்த திமுக முயற்சித்து வருவதாக சசிகலா பகிரங்கமாக குற்றஞ்சாட்டியுள்ளார். திமுகவின் ஆசை வார்த்தையின் பேரில் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் செயல்படுகிறாரா என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். பரபரப்பான அரசியல் சூழ்நிலைகளுக்கு மத்தியில் அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் சென்னை ராயப்பேட்டையில் அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா திமுக மீது பகிரங்க குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். அதிமுகவில் குழப்பத்தை ஏற்படுத்த திமுக முயற்சிப்பதாகவும் அக்கட்சியின் செயல் தலைவர் ஸ்டாலின் அளித்த நேற்றைய பேட்டி அதை உண்மையாக்கியதாகவும் கூறியுள்ளார். சட்டமன்றத்தில் திமுக மற்றும் முதல்வர் ஆகியோருக்கு இடையேயான வார்த்தை பரிமாற்றங்களில் இருந்த உள்ளர்த்தம் எனக்கு புரியாமல் இல்லை. அது அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லாமல் தடுப்பதுதான் ஒரு பொதுச் செயலாளருடைய கடமை. குழப்பத்தை ஏற்படுத்த திமுக எடுத்த முயற்சி இது என்பதை நேற்று பேட்டி கொடுத்த ஸ்டாலினின் அளவு கடந்த மகிழ்ச்சி அதை உண்மையாக்கிவிட்டது. கடந்த 5ஆம் தேதி அதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் தனக்கு தெரியாமல் நடைபெற்றதாக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கூறியதை சசிகலா மறுத்துள்ளார். திமுகவில் பன்னீர்செல்வம் ஐக்கியமாகிவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை திரு ஓ பன்னீர்செல்வத்தை ஆதரித்து துரைமுருகன் பேசும்போது அதற்கு எந்தவித கருத்தையும் தெரிவிக்காமல் அப்போதே திரு ஓ பன்னீர்செல்வம் மௌனம் காத்த செயல் அவர் திமுகவில் ஐக்கியமாகிவிட்டதை என்னால் நன்கு உணர முடிந்தது. கட்டாயப்படுத்தி முதலமைச்சர் பதவியிலிருந்து விலக வைத்ததாக பன்னீர்செல்வம் கூறுவது பொய் என்று தெரிவித்துள்ள சசிகலா திமுகவின் ஆசை வார்த்தையின் பேரில் அவர் செயல்படுகிறாரா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். கட்டாயப்படுத்தினார்கள் என்கிறார். என்னை சட்டமன்ற குழு தலைவராக முன்மொழிந்தவர் என் அருகில் அமர்ந்து உரையாடி கொண்டுதான் இருந்தார். 48 மணி நேரம் கழித்து ஒரு பொய்யை சொல்கிறார் என்றால் அந்த இடைப்பட்ட நேரத்தில் நடந்தது என்ன? யார் யாருடன் ஆலோசித்தார்? திமுகவை சேர்ந்த துரைமுருகன் சட்டமன்றத்தில் பேசியது போல் கருத்து வேறு வகையிலும் பரிமாறப்பட்டதா? ஆசை காட்டப்பட்டதா? இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் தவிர்த்து 131 எம்எல்ஏக்கள் கலந்து கொண்டனர். இன்று நடைபெற்ற அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் சுமார் 130க்கும் அதிகமான எம்எல்ஏக்கள் கலந்து கொண்டிருப்பதாக அதிமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டாலும் கூட தொடர்ந்து அதிக எண்ணிக்கையிலான எம்எல்ஏக்களை தன் வசம் பிடித்து வைப்பதற்கு என்ன செய்ய போகிறார்கள் அதிமுக என்ற ஒரு கேள்வி தொடர்ந்து இருப்பதை பார்க்க முடிகிறது. இன்றைய எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆற்றிய உரை மிகவும் உணர்ச்சிகரமான உரையாகவும் இருந்தது. இந்த சூழ்நிலையில் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய நகர்வுகளை அனைவரும் உன்னிப்பாக கவனித்து வருகிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவராஜுடன் மகாலிங்க பொன்னுசாமி.